Hi friends, welcome to Thought Sales Training. இன்றைக்கி நம்ம மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஸ்மார்ட் டேர்ம் பிளானை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த பாலிசியில் மொத்தம் 7 வகையான டெத் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்பர் 1 லைஃப் கவர். இன்சூர்ட் பர்சன் இறந்துட்டா சம் அஷ்யூர்ட் லம்சமாக நாமினிக்கு கிடைக்கும். நம்பர் 2 இன்கம் ப்ரொடெக்டர். இந்த ஆப்ஷனில் இன்சூர்ட் பர்சன் இறந்துட்டா டெத் பெனிஃபிட் மந்த்லியில் கொடுப்பாங்க. மந்த்லி இன்கம் 10 வருஷம் 15 வருஷம் இல்லை 20 வருஷம் வரை நாமினிக்கு கிடைக்கும். எத்தனை வருஷம் மந்த்லி இன்கம் அண்ட் எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு பாலிசி எடுக்கும் போதே சூஸ் பண்ணியிருக்கணும். நம்பர் 3 இன்கம் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்டர். இந்த ஆப்ஷன்லையும் டெத் பெனிஃபிட் மந்த்லி இன்கமாக தான் கிடைக்கும். மந்த்லி இன்கம் வருஷம் 10% ஜாஸ்தி ஆகிட்டே போகும். நம்பர் 4 லைஃப் கவர் ப்ளஸ் இன்கம். இந்த ஆப்ஷனில் சம் அஷ்யூர்ட் மொத்தமாகவும் அடிஷ்னலாக மந்த்லி இன்கமும் கிடைக்கும். மந்த்லி இன்கம் சம் அஷ்யூர்ட்லேருந்து 0.4% அடுத்த 10 வருஷத்துக்கு கிடைக்கும். நம்பர் 5 லைஃப் கவர் ப்ளஸ் இன்க்ரீஸிங் இன்கம். இந்த ஆப்ஷனில் சம் அஷ்யூர்ட் மொத்தமாகவும் அடிஷ்னலாக மந்த்லி இன்கமும் கிடைக்கும். மந்த்லி இன்கம் எவ்ரி இயர் 10% ஜாஸ்தி ஆகிட்டே போகும் அடுத்த 10 வருஷம் வரை. நம்பர் 6 இன்க்ரீஸிங் கவர். இந்த ஆப்ஷனில் சம் அஷ்யூர்ட் 5% வருஷம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதிகபட்சமாக 21 வருஷம் வரை மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது. நம்பர் 7 ரெடியூசிங் கவர். இந்த ஆப்ஷனில் சம் அஷ்யூர்ட் 5% கம்மியாகும் கம்ப்ளீஷன் ஆஃப் எவ்ரி 5 இயர்ஸ். இந்த பிளானில் 85 இயர்ஸ் வரை பாலிசி டேர்ம் சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நமக்கேற்ற மாதிரி ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்க முடியும். ரெகுலராக வேணும்னா ரெகுலராக பண்ணிக்கலாம், இல்லை லிமிட்டடாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம், அண்ட் ஒன் டைமாக வேணும்னாலும் பே பண்ணிக்க முடியும். பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது பாலிசி ஹோல்டர் உயிரோடு இருந்தால் பே பண்ண அமௌண்ட்டு மொத்தமாக திரும்ப கிடைக்கும். இந்த பிளானில் இது அடிஷ்னல் ஆப்ஷன் தான். வேணும்னா பாலிசி எடுக்கும் போதே சூஸ் பண்ணணும், அப்புறம் நடுவில் எடுக்கணும்னு நினச்சோன்னா எடுக்க முடியாது. நம்மளுடைய லைஃப் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மேரேஜ் ஆகும்போதும் குழந்தை பிறக்கும் போதும் ஹோம் லோன் எடுக்கும் போதும் சம் அஷ்யூர்ட் அதிகமாக வேணும்னு நினச்சா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் 50% வரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 2 குழந்தை வரை 25% ஒருத்தருக்குன்னு 50% வரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹோம் லோன் எடுக்கும் போதும் 50% வரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 3 ஆப்ஷன்லையுமே அதிகபட்சமாக 50 லட்சம் வரையும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது. காம்ப்ரஹென்சிவ் ப்ரொடெக்ஷன்னா அடிஷ்னல் ரைடரை தான் இப்படி நம்ம சொல்கிறோம், வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக கிடையாது. வேவர் ஆஃப் ப்ரீமியம் ப்ளஸ் ரைடர். நமக்கு ஏதாவது டிசீஸ் அண்ட் பர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்படும் போது ப்ரீமியம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரைடர் எடுக்கிறது மூலிமா கம்பெனியே ப்ரீமியத்தை தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க. ஆக்சிடென்டல் டெத் ரைடர். பொதுவாக எல்லா பாலிசிலையுமே நார்மலாக இருந்தாலும் சரி ஆக்சிடென்டலாக இருந்தாலும் சரி சம் அஷ்யூர்டை தான் கொடுப்பாங்க. இந்த ரைடரை சூஸ் பண்ணுறது மூலிமா ஆக்சிடென்டலில் இறக்கும் போது பேசிக் சம் அஷ்யூர்ட் ப்ளஸ் ஆக்சிடென்டல் சம் அஷ்யூர்ட்னு 2 டெத் பெனிஃபிட் நாமினிக்கு கிடைக்கும். கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட். இந்த ஆப்ஷனில் 40 வகையான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஆகுது. வேணும்னா நம்ம பாலிசி எடுக்கும் போதே சூஸ் பண்ணணும். அண்ட் கூடவே எவ்ரி இயர் இதோட சம் அஷ்யூர்ட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அண்டர் செக்ஷன் 80C 1010D மூலமாக கட்ட அமௌண்ட்டுக்கும் திரும்ப கிடைக்கிற அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பிளான்கான எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ். ஏஜ் அட் என்ட்ரி 18 வயசுலேருந்து 60 வயசு வரை என்ட்ரி ஆகலாம். லிமிட்டட் பே 60 இயர்ஸ் வரை பே பண்ணுற ஆப்ஷனுக்கு மட்டும் 44 வயசு வரை தான் என்ட்ரி ஆக முடியும், அதுக்கு மேலே என்ட்ரி ஆக முடியாது. பாலிசி டேர்ம் ஒன் டைம் பேமெண்ட்டுக்கும் அண்ட் ரெகுலர் பேமெண்ட்டுக்கும் குறைஞ்சபட்சம் 10 வருஷம் அதிகபட்சம் 50 வருஷம். லிமிட்டட் பே 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் 15 இயர்ஸ் வரை பே பண்ணுற ஆப்ஷனுக்கு குறைஞ்சபட்சம் பேமெண்ட் பண்ணுற இயர்ஸ் ப்ளஸ் 5 இயர்ஸ், இதை வச்சு நம்ம மினிமம் கேல்குலேட் பண்ணிக்கணும். அதிகபட்சமாக 50 வருஷம். பேமெண்ட் ஆப்ஷன் ஒன் டைம் லிமிட்டட் அண்ட் ரெகுலர்னு 3 ஆப்ஷனுமே அவைலபிலிட்டி இருக்குது. சம் அஷ்யூர்ட் மினிமம் 25 லட்சம், மேக்ஸிமம் எவ்வளோ வேணுனாலும் எடுக்கலாம், சப்ஜெக்ட் டு அண்டர் ரைட்டிங். மோட் ஆஃப் ப்ரீமியம் பேமெண்ட் இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, மந்த்லின்னு 4 ஆப்ஷனுமே அவைலபிலிட்டி இருக்குது. இந்த பிளான் எடுக்கணுன்னா கண்டிப்பாக இன்கம் ப்ரூஃப் வேணும்.
சேலரிடாக இருந்தால் லாஸ்ட் 3 month பே ஸ்லிப் ஆர் லாஸ்ட் 6 month சேலரி கிரெடிட்டட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபார்ம் 16. அண்ட் இதுவே பிஸ்னஸாக இருந்தால் லாஸ்ட் 2 years ஐடிஆர் கம்பல்சரி வேணும். உங்களோட வயசை பொறுத்து அதிகபட்சமாக இன்கம்ல இருந்து 25 times வரை லைஃப் கவர் எடுத்துக்க முடியும். இப்போது இந்த பிளானில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வருஷத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிற 35 வயசு மேல் கிராஜுவேட் இந்த பாலிசியை எடுத்தால் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்க்கலாம். 40 years பாலிசி டேர்ம் எடுத்துக்கிறேன். 1 கோடி சம் அஷ்யூர்ட் எடுத்துக்கிறேன். இதுக்கு ரெகுலர் பேனா வருஷத்துக்கு 18,408 ரூபாய் வருது. இதுவே 10 வருஷம் மட்டும் பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்னா 51,212 ரூபாய் வருது. 5 வருஷம் மட்டும் கட்டினா 86,398 ரூபாய் வருது. அடிஷ்னலாக 10 லட்சம் கிரிட்டிக்கல் இல்னஸில் ஆட் பண்ணால் 6,500 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக பேமெண்ட் பண்ணணும். ப்ரீமியம் ரிட்டர்ன் வேணும்னா அடிஷ்னலாக 8,772 ரூபாய் பே பண்ணணும். ஆக்சிடென்டல் ரைடர் 1 கோடி எக்ஸ்ட்ரா வேணும்னா அடிஷ்னலாக 7,080 ரூபாய் பே பண்ணணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். மெச்சூரிட்டி பெனிஃபிட். இந்த பாலிசியில் மெச்சூரிட்டி பெனிஃபிட் எதுவும் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும் மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு தான் ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணிவிட்டு திரும்ப கிடைக்கும். பெய்டப் மினிமம் 2 years கட்டியிருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீமியம் நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியலனாலும் ரெடியூஸ்டு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். சரண்டர் வேல்யூ. சிங்கிள் பேமெண்ட் அண்ட் லிமிட்டட் பே ஆப்ஷனில் சரண்டர் ஆப்ஷன் இருக்குது. பட் எப்போவுமே கட்டின அமௌண்ட்டை விட கம்மியாக தான் கிடைக்கும். சூசைட். இன்கேஸ் இன்ஷூர்ட் பர்சன் 1 yearக்குள்ளே சூசைட் பண்ணிக்கிட்டால் டெத் பெனிஃபிட் கிடைக்காது. 1 year ப்ரீமியம் ஆல்ரெடி கட்டினதுனால கட்டின அமௌண்ட்லேருந்து 80% கிடைக்கும். ப்ரீமியம் டிஸ்கண்டினியூஸ். ப்ரீமியம் அடுத்த வருஷம் கிரேஸ் பீரியட்குள்ளே கட்டாட்டி பாலிசி இமீடியட்டாக சீஸ் ஆகிடும். பாலிசி ரிவைவல். 5 வருஷத்துக்குள்ளே பெண்டிங் இருக்கிற ப்ரீமியத்தை திரும்ப கட்டி பாலிசியை ரிவைவல் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட் டு கம்பெனி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். பாலிசி லோன். இந்த பாலிசியில் லோன் ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஃப்ரீ லுக் பீரியட். பாலிசி எடுத்ததுக்கப்புறம் பிடிக்கலனா டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணதுலேருந்து 15 நாளுக்குள்ளே திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த பிளானில் பேசிக் சம் அஷ்யூர்டை தவிர்த்து எல்லாமே ஆப்ஷனல் தான். ப்ரீமியம் சேஞ்சஸ் ஆகும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணும் போது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ப்ரீமியம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கம்பெனியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவில் டாப் 10 இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இருக்காங்க. அண்ட் இவங்களோட லாஸ்ட் இயர் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 98.74%. இது இந்தியாவில் டாப் 3rd கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 8489333222 ஆர் விசிட் பண்ணுங்கள் www.tajfinserv.com. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் கிடைக்கும். அண்ட் இந்த பிளானில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பஜாஜ் அலியான்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட டேர்ம் பிளானை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூ டைம் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே ஹெட்.